இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவரிடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் 5/6/2026 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி இரவு 10:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அதிகாலை 2:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்தில் ஆதாயமும் உண்டாகும். சிறிய செயல்களை முடிப்பதற்கு கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தேவையற்ற கருத்துக்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அவர்களுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது தாங்க. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஆசைப்பட்டதை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்த பணவரவும் கிடைக்க பெறுவீங்க. அனுகூலமும் உண்டாகும். சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியூகம் அமைத்து தொழிலுக்கு பக்கபலமாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வகையிலுமே நீங்க விரும்பிய வேலைகளை நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனைவி இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. இதுவரையில இருந்து வந்த காரிய தடைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்ற கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தனவரவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த பயணங்கள் இப்பொழுது சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவையும் ஏற்படுத்தும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான லாபத்தையும் பார்த்துவிடலாம்.
தொலைதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். பழைய சேமிப்புகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. புதிய அனுபவத்தின் மூலமாக சில நல்லனவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சராசரியை விட கூடுதலாகவும் இருக்கும். பணிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. நிபுணர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில் என்ற உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். இன்று சில வேலைகளை கண்டிப்பாக முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதுல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி மற்றும் பதட்டங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அமைதியான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நோய் நொடி தொல்லைகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தில் அமைதியும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பாகவும் உணர்வீங்க. தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு நேரத்திலுமே யாராவது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களிடத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலோடு எந்த ஒரு வேலையுமே மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வேலைகளை சாதித்தும் காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற செல்வாக்கும் அதிகரிக்கும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. என்ற செல்வாக்குமிக்க நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இருந்தாலுமே வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காப்பீடு போன்றவற்றின் வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல அக்கறையுடனும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. இன்று தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். நண்பர்களுடைய உதவியினால சில வேலைகளை சாதித்தும் காட்டுவீங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். செல்வாக்கும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கறையுடனும் இருப்பீங்க. பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க என்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியில நீங்க அக்கறையாகவும் இருப்பீங்க. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பதற்றமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வெற்றிகள் தேடியும் வரலாம். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயிர் தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். விவசாய வேலைகள்ல வருமானமும் இருக்கும். அரசு துறையில இருந்து வந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் தேடி வரலாங்க. தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரும்பியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் தீரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று வீட்டுல நகையோ பணத்தையோ பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. ஞாபக மறதியினால தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன வேலைகளையும் அலைந்து திரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த டென்ஷன்களும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மற்றவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில தேவையற்ற அதீத முயற்சிகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபார சந்தையில இருக்கின்ற ஏற்ற இறக்கங்களை அறிந்து முதலீடுகள் செய்வதும் நல்லது. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக ரீதியான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு வியாபாரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:09 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று செயல்பாடுகளிலும் மகிழ்ச்சி வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய தனித்த திறமையின் மூலமாக சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறையில வளர்ச்சியும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை உண்மையுடனும் பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல
புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சௌகரியங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு சிறப்பான பலன்களையும் பெறலாம். வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததும் நிறைவேறும். தனவரவும் இருக்கும். இன்று நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரிடத்திலிருந்தாவது பண உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலை திறனை மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நல்ல மனதையும் உறவினர்கள் புரிந்தும் கொள்வாங்க. தொழிலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பொறாமைப்படுகின்ற உறவினர்களிடத்துல இருந்து தள்ளி இருப்பதே நல்லது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல யாரையும் கடிந்து கொள்ளவும் வேண்டாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எப்பொழுது திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனப்பதட்டங்களும் நீங்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒற்றுமையும் அதிகரிக்கும். இன்று செல்வாக்குமிக்க நபர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல சில சாதகமான போக்கும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த அரசு வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனப்பதட்டங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். என்று மற்றவர்களையும் நீங்க உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத்தில் மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நினைத்தபடியும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல
செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சகஜமான போக்கும் காணப்படும். உங்களுடைய திறமை மற்றும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளை அவ்வளவாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். எடுத்த வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகளில் ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களும் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றும் கொள்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் புரிதல்களும் உண்டாகும். கூட்டு தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். புதிய கூட்டாளிகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பழைய பகைமைகளும் நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மாலையில உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப வரவு செலவு திட்டங்களை பற்றி இப்பொழுது விவாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடைய சேர்க்கையும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளுக்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிரத்தையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்கான ஒரு நல்ல நேரமும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பணியில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திட்டமிடுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவுல இன்று சூடான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் பொறுமையாகவும் செல்வதும் நல்லது தாங்க. விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட செயல்களை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தில் செய்த நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்தில் பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். விரும்பியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களும் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளும் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையுமே தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்று பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில புதிய யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பழைய நோய் நொடியில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழியில சில ஆதாயமும் உண்டாகும். கடன் தொல்லைகளும் குறையும். பொருளாதாரத்தில் சீரான உயர்வும் காணப்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நீங்க விரும்பிய பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி ஆதாயமும் உண்டாகும். மனைவி மற்றும் குழந்தைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும். பொழுதுபோக்காக செய்த வேலைகள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். திருப்திகரமான செய்திகளும் வந்து சேரும். ஆஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கோயில்களுக்கு செல்வது, பக்தி பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். தியானம் போன்றவற்றை விரும்பி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். இன்று பணியில மூழ்கியும் இருப்பீங்க. இப்பொழுது செய்யக்கூடிய வேலைகள்ல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே விரும்பி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் இப்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் நன்றாகவும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆவணங்களை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில மன அழுத்தங்களும் ஏற்படலாங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சிரமங்களும் நீங்கும். இதையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் இருந்து வந்த சறுக்கல்களும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அவசியமற்ற செலவுகளினால சிரமப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். கடுமையாக உழைத்தாலுமே நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியலில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலுடன் எடுத்த காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்தில் வேலைகளை முடித்து தர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்தில் இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்தில மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகளிடத்துல முன்னேற்றமான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம்.
கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள் சாதகமாகவும் அமையும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆன்மீக பயணங்களினால மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் தீரும். லாபமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள்ல சிறந்த பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்தில் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது தாங்க. இன்று வீட்டில் உள்ளவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்களில் உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில உங்களுக்கான புதிய பாதைகளை அமைத்தும் செயல்படுவீங்க. வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதில் திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டில் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து கொடுப்பதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை முறையாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற குழப்பங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை இப்பொழுது நினைத்து நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வாக்கிகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. இன்று உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த வேலைகள் இழுபறிக்கு பிறகு தாங்க முடியும். புதிய முயற்சிகளை நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்தில் பணிகள் கூடுதலாகவும் இருக்கும். வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வீடு வாகனங்கள் தொடர்பான சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். கூடுதலான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காப்பீடு அல்லது சில ஆதாயத்தின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயலாற்றுவதும் நல்லது. பேரும் பெருமையும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு பயனுள்ள நாளாகவும் இருக்குங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை நீங்க சிறப்பாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். தான தர்மங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய மூலதனத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்ட மன திருப்தியோடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதர சகோதரிகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு உங்களுக்கு எதிராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இதனை கையாள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை விருப்பமாக படிக்கவும் செய்வாங்க. இன்று சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்ற தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. காலையிலேயே கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல சுறுசுறுப்பாக பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய உதவியினால தொழில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலாக முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் அறிவாற்றலுடனும் காணப்படுவீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியின திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுக்கு பேரும் பெருமையும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகளிடத்துல ஊக்கத்துடனும் காணப்படுவீங்க. இன்று அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் உண்டாகும். நல்ல செய்திகளும்
வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் உண்டாகும், அனுகூலமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்று பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக வேலையில கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. நியாயமான கோபத்தை கூட சூழ்நிலைகளை அறிந்து வெளிப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்களில் சக ஊழியர்களை பற்றி பொல்லாங்கு பேசவும் வேண்டாம். இது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பேச்சாற்றலும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் நீங்கி ஒருமித்த கருத்துக்களும் உருவாகும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கும். சேமிப்பு திட்டங்களில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பொருளாதார ரீதியாக சிறப்பாகவும் உணர்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். இன்று தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல பரபரப்பாக ஈடுபடவும் செய்வீங்க. இறை பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி அடுத்தடுத்த முன்னேற்றமான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். இன்று நல்லுறவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல பயனுள்ள விவாதங்களையும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை எச்சரிக்கையாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி என்ற பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பலன்கள் சாதகமாகவே இருக்கும். கூட இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பணி அழுத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தில் மிதமான லாபத்தையும் பெறலாம். தொழில முக்கிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறை கூறுபவர்களை கருத்தில் எடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீட்டுகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடவும் செய்வீங்க. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதில் இனம் தெரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற சிந்தனையுடனும் இருப்பீங்க. சரியான நேரத்தில் அலுவலக பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மறைமுக எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும்.
இருக்கும். சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் பணிச்சுமையும் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சுயமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழிலில் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலை ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் செய்வீங்க. தோற்றுப்பொழிவும் அதிகரிக்கும். புதிய ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க ரீதியாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் இப்பொழுது நடைபெறலாம். மனதிற்கு பிடித்தமானவர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோற்றுப்பொழிவும் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். சில தடைகளையும் கடந்து வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில் விவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல உறவு நிலையில மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தேவையற்ற அலைச்சல்களையும் அவதிப்படுவதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை வெற்றியும் பெறுவீங்க. ஒரு முறைக்கு 2 முறை முடித்த வேலைகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரமும் அதிகரிக்கும். வேலை இடத்துல பேரும் பெருமையும் உண்டாகும். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பெற்றோர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். அரசு வேலையில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய போக்கும் உங்களுக்கு மனக்கவலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று விருப்பப்பட்ட பணிகளை நல்ல முறையில் முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானமாகவும் இருங்க. வெளியில் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு அல்லது வசிப்பிடத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள்.
மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மாற்றங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருப்பதும் நல்லது. உங்களை பற்றி யாரிடத்திலும் அதிகப்படியாக பேசவும் வேண்டாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.